நேத்து நீங்க வராம போயிட்டீங்களே. நேத்துக்கு நலங்குல நம்ம மணிமேகலை ஒரு பாட்டு பாடினா பாருங்க, ரொம்ப அற்புதம். கல்யாண வீடு மணிமேகலை பாட்டால களை கட்டிடுச்சு. அப்படியா? மணிமேகலை இவ்வளவு நல்லா பாடுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்னம்மா, என் பையன் அவ்வளவு சீக்கிரத்துல யாரையும் பாராட்ட மாட்டான். அப்படி பாராட்டான்னு வச்சுக்கோவே, வசிஷ்டர் வாயால பிரம்மர்ஷி பட்டம் வாங்கின மாதிரி. அம்மா, நீ நலங்குன பாடுனதை நான் கேட்காம போயிட்டேனம்மா. இது என்ன பெரிய விஷயம் மாமா? நான் தாலிட்டு பண்ணன்னு வச்சுக்கோங்க, இப்பவே இங்கேயே நீங்க தூங்கிடுவீங்க. பாடவா? வேண்டாமா வேண்டாமா வேண்டாமா. சரி மாமா, நீங்க ஏன் நலங்கு வைக்க வரல? அங்க எல்லாரும் உங்களை கேட்டாங்க தெரியுமா? அம்மா, அது வந்து மணிமேகலை இவர் வேலையில இருந்து ரிட்டையர்ட் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆனாலும் அரசாங்கம் இவரை விட்ட பாடில்ல. சரி மணிமேகலை, உனக்கு வேற என்ன தெரியும்? நிறைய தெரியும் மாமா. நல்ல சோறாக்குவேன், நல்லா சாப்பிடுவேன், நல்லா தூங்குவேன். ஒரு குடும்பத்தை பொண்ணுக்கு இது போதுமா? இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் மாமா. எங்க கிராமத்துல எந்த குழந்தை தூங்கலனாலும் என்னதான் கூப்பிடுவாங்க. நான் போய் தாலாட்டு பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், தூங்காத குழந்தை தூங்கிடும். மாமா, கங்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சீக்கிரமா ஒரு குழந்தை பேத்து கொடுங்க. நான் தாலாட்டு பாடி தூங்க வைக்கிறேன். மணிமேகலை, நீ ரொம்ப அழகா பேசுற. நீ மாமா கிட்ட பேசிட்டு. மணிமேகலை, உனக்கு என் மேல வருத்தம் இல்லையே? எங்க கிராமத்துல எல்லாரும் என்ன பார்த்து கலெக்டரமா கலெக்டரமான்னு கூப்பிடுவாங்க. இனிமே யாரும் அப்படி கூப்பிட முடியாது. அப்படி கூப்பிட்டாலும் எனக்கு அது பிடிக்காது. உன் வருத்தம் எனக்கு புரியுது. நான் என்ன பண்றது? நம்ம சொந்தத்துல உன்ன மாதிரி ஒருத்தி இருக்கான்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா உங்களை பத்தி எனக்கு நிறைய தெரியும் மாமா. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து ராசம்மா அத்தையும் எங்க அப்பாவும் உங்களை பத்தி சொல்லி சொல்லியே என் நெஞ்சு பூரா ஆசையை வளர்த்துட்டாங்க. மணிமேகலை, என் மேல ஏதாவது கோவம் இருந்தா என்ன மன்னிச்சிரு. உன்னை பார்த்தா பரிதாபமா இருக்க. என் நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்கு நான் என்ன செய்யணும் சொல்லு. நீ எதை கேட்டாலும் நான் செய்யறேன். இவ்வளவும் நான் பேசினது உங்ககிட்ட இருந்து நான் ஏதோ எதிர்பார்க்கறேன்னு நினைச்சுங்களேன் மாமா. என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களே மாமா. நீங்க இல்லம் தெரிஞ்சதும் தலைமுடி அவுத்து விட்டுக்கிட்டு தரையில உருண்டு பிறண்டு அழுவேன், கைத்த விட்டத்துல கட்டி தூக்கு போட்டு தொங்குவேன்னு எதிர்பார்த்தீங்களா? இல்ல மாமா, நான் படிக்கல, ஆனா அறிவு இருக்கு. என் மனசுல கொஞ்சம் ஆசை இருந்தது. ஆனா கங்காவை பார்த்தனும் அந்த ஆசை மாறி போச்சு. கங்கா எல்லா விதத்திலயும் உங்களுக்கு பொருத்தமானவன் நான் முடிவு பண்ணிட்டேன். ஏ மாமா, என்ன நீங்க கட்டிக்கிட்டாலும் கங்காவை மனசுல வச்சுக்கிட்டு உங்களால சந்தோஷமா வாழ முடியுமா? உங்க வாழ்க்கையும் கேட்டு போகும், என் வாழ்க்கையும் கேட்டு போகும். கங்காவை கட்டிக்கிட்டு நீங்க சந்தோஷமா வாழணும். அத பார்த்து நான் பெருமைப்படணும். மணிமேகலை, உன்னை பார்த்து நான் தான் பெருமைப்படணும். கங்காவை பார்க்கறதுக்கு முன்னாடி உன்னை பார்த்திருந்தா ஒருவேளை நீ எனக்கு மனைவியா இருப்ப. நீ இவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கியே, இப்பதான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன சொல்றீங்க மாமா? உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். உண்மையாவா சொல்றீங்க? நீங்க போய் சொல்றீங்க. உண்மையிலேயே பிடிச்சிருக்க மணிமேகலை. அப்படி பிடிச்சிருந்தா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிருப்பீங்களே மாமா? சும்மா விளையாட்டுக்கு சொன்ன மாமா. பயந்துட்டீங்களா? சுப்புலட்சுமி, ஐயா, நலுங்கு நல்லபடியா நடந்துச்சுல? யாருக்கும் எந்த குறையும் இல்லையே? ஒரு குறையும் இல்லையா, எல்லாம் நல்லபடியா சாப்பிட்டுட்டு போனாங்க. என்ன ஒரே ஒரு குறை, எங்க அண்ணன் குலசேகரன் வரல. அப்புறம் உங்க சின்னமாவும் சண்முக வடிவும் வரல.
செண்பக பாண்டி ஃபோன் பண்ணாமா, அப்ப சின்னம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடியே அனுப்பிச்சிட்டேன்னு சொன்னான். குலசேகரனை பத்தி தெரிஞ்சது தானே, அவன் வராம இருந்ததுன்னு ஆச்சரியமா? அப்பா, மாமாவை குறை சொல்லாதீங்க. என் கல்யாணத்துல அத்தைக்கு எப்படி ஒரு வருத்தம் இருக்கோ அதே மாதிரி குலசேகரன் மாமாவுக்கும் ஒரு வருத்தம் இருக்கு. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி மாமா என் கல்யாணத்துக்கு வராமல்லாம் இருக்க மாட்டாருப்பா. கண்டிப்பா வருவாரு. நீ ஆசைப்பட்ட மாதிரி நடந்தா சந்தோஷம் தான்பா. உட்காருமா. இதா இந்த ஜெயச்சந்திரன் கூட ஆரம்பத்துல கோபமா தான் இருந்தா, அப்புறம் மனசு மாதிரி கல்யாண வேலையெல்லாம் அவன் தானே செய்யறான். அது மாதிரி அவனும் வந்தா சந்தோஷம் தானம்மா. அம்மா, அக்கா கணத்துல நேத்துக்கு எல்லாரும் சந்தனம் பூசினாங்கல்ல, எதுக்கு அப்படி பூசினாங்க? அதுக்கு என்ன அர்த்தம்? சுப்லட்சுமி, பொண்ணு கேக்குறாள்ல, என்ன அர்த்தம் சொல்லு. எனக்கு தெரியாதுங்க ஐயா. 3 பிள்ளைங்களை பெற்றிருக்க, இது கூட தெரியாதா? ஐயா, நான் உங்களை தெரிஞ்சுக்கிட்டேன், அது போதும். வேற எதுவும் எனக்கு தெரிய வேண்டாம் ஐயா. அம்மா, நான் சொல்றேம்மா, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போறப்போ அங்க இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்களோன்னு பயப்படுவாங்க. அதுக்காக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வந்து நலுங்குங்கிற பேர்ல பொண்ணு கணத்துல சந்தனம் பூசி பயப்படாதம்மா நாங்க இருக்கோம்னு சொல்றதுக்காகத்தான் அது. அதுக்கு பேரு தான் நலுங்குன்னு சொல்லுவாங்க. ஹே ரமா, கவலைப்படாத, அடுத்து உனக்கு தான் சந்தனம் பூசுவாங்க. எது எப்படியோம்மா, யாருக்கு எந்த குறை இல்லாம எல்லாம் நல்லபடியா நடந்துச்சு. இனி நடக்க போறது நல்லபடியாவே நடக்கட்டும்னு நம்பிக்கையோட இருப்போம். ஐயா, முத்தரசி அண்ணி முகம்தான் கொஞ்சம் வாட்டமா இருந்தது. அவ மனசுலயும் ஒரு சின்ன குறை இருக்குல்ல. கங்கா தான் தனக்கு மருமகளா வருவான்னு நம்பிக்கையோட இருந்தா, அது நடக்காதுன்னு தெரிஞ்சது மனசை மாத்திக்கிட்டு கங்காவை விட்டு கொடுத்துட்டா. அதை இன்னும் அவளால மறக்க முடியல. ஐயா, அண்ணியால ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்றீங்களா? என்னம்மா பேசுறீங்க? முத்தரசி அத்தைய சந்தேகப்படாதீங்க. அவங்க நினைச்சிருந்தா நலங்கும் நடந்திருக்காது, கல்யாணமும் நடக்காது. சுப்லட்சுமி, முத்தரசி என் தங்கச்சி, நியாய நேர்மையில என்னை விட வசந்தவ. சரி, வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். ஜெயச்சந்திராவா? அண்ணே, வாமா முத்தரசி. வாங்க அத்தை. வாங்க அண்ணி, உங்களுக்கு 100 ஐஸ். ஆமா அத்தை. கங்கா, கல்யாண பொண்ணு வெறும் தலையா இருக்க கூடாது. அண்ணி, இந்த பூ வச்சு விடுங்க. சரிம்மா, வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். வேண்டாண்ணே. முத்தரசி, ஏமா அடற? உன் புருஷன் ஏதாவது திட்டினானா, இல்ல வேற யாராவது ஏதாவது சொன்னாங்களா? நான் உங்க தங்கச்சி, என்னை எதிர்த்து பேசுறதுக்கு இனி ஒருத்தன் பிறந்து வரணும். அப்புறம் எதுக்குமா அழற? பழைய ஞாபகம் வந்துருச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அண்ணே, எனக்கு கல்யாணம் பண்ணப்போ முத்தரசி, நீ ஒரு பையனை பெத்து கொடு, நான் ஒரு பொண்ணை பெத்து கொடுக்கிறேன், 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொன்னீங்க. நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க. நீங்க தச்சு கொடுத்த பட்டு பாவாடை சட்டைய நான் இன்னமும் வச்சிருக்கேன். கங்கா எனக்கு மருமகளா வருவா, அவளுக்கு பிறக்க போற பொண்ணுக்கு போட்டு பாப்போன்னு ஆசைய வச்சிருக்கேன். அந்த ஆசைதான் இப்ப நடக்கலையே. இப்ப நீ என்னம்மா சொல்ல வர்ற?
அண்ணே, எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அதை நிறைவேற்றி வைப்பீங்களா? என்னது? இத பாருங்க அண்ணே. கூரை புடவை கங்காவுக்காக நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். கூரை புடவையா? மாப்பிள்ளை வீடு தானம்மா எடுக்கணும். நானும் மாப்பிள்ளை வீடு தானே. கலெக்டரு என் மகன் மாதிரி தான். கங்கா என் வீட்டுக்கு தான் மருமகளா வரணும். நடக்கலையே. பரவாயில்லண்ணே, எவ்வளவு ஆசை என் மனசுக்குள்ள இருந்துச்சு, எல்லாத்தையும் நான் அடக்கிக்கிட்டேன். அண்ணே, அந்த ஸ்தானத்திலிருந்து கங்காவுக்கு நான் ஏதாவது செய்யணும் அண்ணே. இந்த கூரை புடவைய கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். எப்படியாவது என் ஆசையை நிறைவேற்றி வைங்க அண்ணே. என்னம்மா புரியாம பேசுற? நான் என்ன பண்ண முடியும்? கலெக்டர் வீட்டுல இதுக்கு ஒத்துக்குவாங்களா? ஐயா, அண்ணி ஆசைப்படுறதுல தப்பு இல்ல. நீங்க மனசு வச்சு ஏதாவது செய்யுங்க. ஆமாப்பா, அவர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுங்கப்பா. ஹலோ, யார் பேசுறது? அம்மா, நான் ஐயா பேசுறேன். சொல்லுங்க ஐயா. கூரை புடவை எடுத்துட்டீங்களா? இல்லைங்க ஐயா, இனிமேதான் எடுக்க போகணும். ஒண்ணு இல்ல, என் தங்கச்சி முத்தரசி கங்காவுக்காக கூரை புடவை எடுத்துட்டு வந்திருக்கா. அதை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கணும்னு சொல்றா. நீங்க வாங்கிக்குவீங்கல்ல? தாராளமா கொண்டு வர சொல்லுங்க ஐயா. அவங்களும் என் பையனுக்கு அம்மா மாதிரி தானே. நல்லதுமா, நல்லதுமா. நாளை கொண்டு வர சொல்றேம்மா. சரிங்க ஐயா. முத்தரசி, நீ ஆசைப்பட்ட மாதிரி அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. நாளைக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வா. சரிண்ணே, ரொம்ப சந்தோஷம் அண்ணே. நான் நாளைக்கு கொண்டு போய் கொடுத்துறேன் அண்ணே. வரேன் அண்ணே. போயிட்டு வரேன் அண்ணே. பிள்ளைங்களா போயிட்டு வரேன். ஏமா, சாப்பிட்டு போயேம்மா. பரவாயில்ல அண்ணே. ஜெயச்சந்திரா, உன்னை நம்பிதாண்டா நம்ம கங்கா கல்யாணத்தை ஒப்படைக்கிறேன். நீதான் பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கணும். ஐயாவுக்கு நான் தங்கச்சியா பிறந்ததுனால எனக்கு எவ்வளவு பெருமை கிடைச்சதோ அதே மாதிரி ஐயாவுடைய தங்கச்சி மகங்கிற பெருமை உனக்கும் கிடைக்கணும். கங்கா கழுத்துல தாலி ஏறி அவ கலெக்டர் வீட்டுக்கு போற வரைக்கும் நீதான் கூட இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கணும். சரியா? சரிம்மா. வரேன் கங்கா. அத்தை, அத்தை, நான் மருமகளா கிடைக்கலையேன்னு உங்க மனசுக்குள்ள இன்னும் அந்த வருத்தம் இருந்துகிட்டே இருக்கு. அதோட என்ன பார்க்கும் போதெல்லாம் அந்த வருத்தம் இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு. உங்களை இப்படி வேதனைப்பட வச்சுட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனா அது என்ன உறுத்திக்கிட்டே இருக்கும் அத்தை. ஜெயச்சந்திரன் மாமா மனசு மாறி மனப்பூர்வமா இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்காக எல்லா விதத்திலையும் முன்ன நின்னு நடத்துறாரு. ஆனா நீங்க மாமா மாதிரி மனசு மாறாம மனசுக்குள்ளேயே அழுதுட்டு இருக்கீங்க. உங்க வேதனையும் வலியும் எனக்கு புரியுது அத்தை. அத்தை, இது நானா விரும்பி ஏத்துக்கிட்ட கல்யாணம் இல்ல, அதுவா அமைஞ்சது. உங்க வருத்தத்துக்கு நானும் அப்பாவோ காரணம் இல்ல. இப்பவும் ஒண்ணு கெட்டு போல அத்தை. உங்களால
என் கல்யாணத்தை ஏத்துக்க முடியலன்னா நான் இப்படியே இருந்துக்கிறேன். இத நான் வெறும் வார்த்தையா சொல்லல, மனசார சொல்றேன். நீங்க என்னைக்கு என் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறீங்களோ நான் அப்ப கல்யாணம் பண்ணிக்கிறேன். இல்லனா நான் காலம் பூரா இப்படியே இருந்துடுறேன். எனக்கு கல்யாணமே வேண்டாம் அத்தை. கங்கா, என்ன பார்த்து என்ன வார்த்தைமா கேட்ட? உனக்கு கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நான் நினைப்பேனா? என்னால கடவுளை கூட அப்படி நினைச்சு பார்க்க முடியாதுமா. எனக்கும் வருத்தம் இருக்கத்தான் செய்யுது. பிள்ளைய பெத்த எந்த தாயும் தான் அண்ணன் மகதான் மருமகளா வரணும்னு ஆசைப்படுவா. எனக்கும் அந்த ஆசைதான் இருந்துச்சு. ஆனா நீ பேசினதை கேட்டதுக்கு அப்புறம் என் மனசுல இருந்த வருத்தம் போயிடுச்சு. கங்கா, நீர் அடிச்சு நீர் விலகாதும்மா. இந்த நிமிஷத்துல இருந்து நான் அத்தை இல்ல, உன் அம்மாவா சொல்றேன். உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நீ போற இடத்துல சந்தோஷமா இருப்படா. அந்த கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பாரு. நான் வரேம்மா. அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணாம போறீங்க? நல்லா இருப்பா. நீ நல்லா இருப்பம்மா, நல்லா இருப்ப. நான் வரேன். சரிம்மா.